நெக்ஸ்ட்டு இந்த ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த லைன் ஃபஸ்ட் டாப் லைன் பார்த்து. ஓகே, செகண்டில் ஓகேவா, இவ்வளோதான். இந்த அவுட்டர் லைன் இது எந்த ஒரு ஆப்ஜெக்ட் வரைஞ்சாலும் இந்த லைன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இதுதான் இதோட திக்னஸ். ஸோ இதுக்கப்புறம் இந்த லைன் வந்து உள்ளே இருக்கிறதுனா காஃபி இல்லைன்னா என்ன லிக்யூட் ஐட்டம் இருக்குதோ அதோட லெவல். ஓகேவா, இதை வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து லைட், ஸோ ரைட் சைடு டார்க் இருக்கும். சரியா, சாரி, ரைட் சைடில் தான் வந்து லைட் இருக்குது, ரைட் சைடு லைட்டு. ஸோ லெஃப்ட் சைடில் வந்து ஷேடோ அண்டு இது இருக்கும், ரிஃப்ளெக்ஷன் லைட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஷேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஷேட் பண்ணும்போது இந்த எட்ஜ்லேருந்தே ஹெச்பி பென்சில் வச்சு லைட்டாக ஸ்மர்ச் டெக்னிக் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டாப்பில் இந்த லைன் வந்து லைன் மர்ஜிங். ஸோ லைன் இல்லாமல் லைன் மர்ஜ் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்லோவாக தான் பண்ணணும், ஃபாஸ்ட்டாக போகக்கூடாது. ஸோ இந்த இடத்துலலாம் ஷேடு வந்துடும். ஷேட் பண்ணும்போது பென்சில் ரொட்டேட் பண்ணணும், பென்சில் வந்து ப்ரெஷர் கொடுக்க வேண்டாம். ஸோ இது உள்ளேயும் வந்துட்டு ஒரு லைட்டாக ஒரு ஒயிட் விடணும். எதுக்கு அப்படின்னா அதோட ரிஃப்ளெக்ஷன் லைட்டு தான். அந்த லைட் வந்து படுறதுனால இந்த ஜார் மேலே படும்போது அந்த லைட் வந்து உள்ளே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ ஃபுல்லாக வந்து ஷேட் பண்ணணும்னு இல்லை, லைட்டாக ஷேட் பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் இந்த எட்ஜ், இந்த லைனும் ப்ராப்பராக மர்ஜ் பண்ணிடுங்க. லைனாகவே இருக்கக்கூடாது, ஷேடிங் அப்படின்னாலே லைன் இருக்கக்கூடாது, எல்லா இடமும் கம்ப்ளீட்டாக மர்ஜ் ஆயிடணும். இந்த ஏரியா வரும்போது இந்த ஏரியாவில் கொஞ்சம் டார்க் பண்ணி, லைட்டாக டார்க் பண்ணிட்டு அந்த மர்ஜிங் பண்ணிடுங்க அந்த லைட் ஷேடோட. அதே மாதிரி இந்த ஏரியாவும் கொஞ்சம் டார்க் பண்ணிக்கலாம். டார்க் பண்ணும்போது பென்சில் ரொட்டேட் பண்ணி டார்க் பண்ணுங்க. அந்த மாதிரி இந்த எட்ஜும் ப்ராப்பராக. ஸோ அதுக்கப்புறம் இந்த சைடு லைன் மர்ஜிங். இது வந்து ஒரு லைட் கலர் கப் அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து ஷேடு வந்து ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். இப்போ டார்க் கலர் கப்பாக இருந்ததுன்னா கொஞ்சம் டார்க்காக இருக்கும் ஷேடு வந்து. ஸோ இப்போ இங்கே விட்டுருக்கிறது வந்து ரிஃப்ளெக்ஷன் லைட். இந்த இடத்துலேருந்து ஃபுல்லாகவே லைட் ஷேட், ஹெச்பி ஷேட் தான் அது. ஸோ ஸ்லோவாக அந்த பென்சில் வந்து ரொட்டேட் பண்ணும். இந்த லைனும் அதே டைமில் ஷேட் பண்ணும்போது இந்த லைனும் இந்த ஷேடோட மர்ஜ் ஆகிடும்.
அப்படியே இந்த லைன் மெர்ஜிங் ஃபுல்லாக பண்ணிடலாம். பண்ணிவிட்டு அப்படியே ஷேட் வந்து கீழே வரும். ஸ்மூத்தாக பண்ணுங்கள். ஷேட் பண்ணும்போதே இந்த ஒயிட்டோட மெர்ஜ் ஆயிடணும். ஒயிட்டு தனியாக, அதுக்கப்புறம் அந்த ஷேட் தனியாக தெரியக்கூடாது. ஸோ ப்ராப்பராக ரொட்டேட் பண்ணணும். ஷேட் பண்ணும்போது இந்த பேப்பர் வெயிட்டோட இந்த ஷேட் வந்து மெர்ஜ் ஆயிடணும். இப்போ எட்ஜில் எப்படி ஃபினிஷ் பண்ண போகிறீங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் ஒய்டாக பண்ணுங்கள். ஒய்டாக பண்ணும்போது தான் மெர்ஜிங் ப்ராப்பராக இருக்கும் பேப்பர் வெயிட்டோட. அதே மாதிரி இந்த சைடும் லைன் மெர்ஜிங் பண்ணும். லைன் மெர்ஜிங் லைன் மெர்ஜிங் பண்ணிவிட்டு பேப்பர் வெயிட்டோட மெர்ஜ் ஆயிடும் ப்ராப்பராக. ஸோ இந்த சைடு இந்த ஷேட் ஜஸ்ட்டு இதுவரை வந்தாலே போதும். இதுக்கப்புறம் இந்த எட்ஜஸ் இதுக்கப்புறம் இதோட ஷேட் பண்ணும்போது அட்டாச் ஆகிருக்கிற இடத்துல லைட்டாக ஒரு டார்க் ஷேட் இருக்கும். இந்த இடத்துல லைன் மெர்ஜிங் பண்ணால் போதும். ப்ராப்பராக மெர்ஜிங் பண்ணிடுங்க பேப்பர் வெயிட்டோட. ஸோ இதுக்கப்புறம் வந்து நீங்கள் எடுக்க வேண்டியது 2B பென்சில். 2B பென்சில் எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு இந்த ரீஜன் மட்டும் டார்க் பண்ணும். இந்த சைடு லைட்டாக மெர்ஜ் ஆகணும். தனியாக டார்க்கை வச்சு ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. பென்சில் ரொட்டேட் பண்ணி பண்ணுங்கள். அப்படி கண்டினியூ பண்ணுங்கள். இந்த ஹெச்பி ஷேடோட அந்த 2B ஷேடு மெர்ஜ் ஆகுது.
ப்ராப்பராக மெர்ஜ் ஆகிட்டு வந்த இடம்லாம் அதே மாதிரி கீழே இந்த லைன்ஸ்லாம் ப்ராப்பராக பண்ணிக்கோங்க. ஸோ முடிஞ்சளவு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம ரெக்கார்ட் பண்ணுறது அப்படியே வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ முடிஞ்சளவு நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்துட்டு ஓரளவுக்கு புரியும் வரைகிறது. ஸோ நம்மளோட சேனலில் ஃபுல்லாகவே ட்ராயிங் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து கண்டினியூஸாக இனிமேல் பிகினிங்க்கு அந்த பென்சில் ஷேடிங் இல்லை போர்ட்ரைட் ட்ராயிங்ஸு ஸோ அந்த மாதிரி பிக்சர்ஸ் வந்து நம்ம வந்து நிறைய இனி வர நாட்களில் வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஸோ இந்த சேனல் உண்மையாகவே உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ட்ராயிங் பற்றி உங்களோட கமெண்ட்ஸ் எதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது ஃபீட்பேக் சொல்லணும்னு நினச்சாலும் நீங்கள் அதில் சொல்லலாம். ஸோ நம்மளுடைய ட்ராயிங் கிளாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் வந்து வெஸ்ட்டு தாம்பரம் அண்ட் ஈஸ்ட் தாம்பரம் 2 டைரக்ஷனுமே நம்ம வந்து ஆஃப்லைன் கிளாஸஸ் வந்து போயிட்டுருக்குது. ஸோ ஆன்லைன் பேட்சஸுமே போயிட்டுருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வேர்ல்டு வைடாகவே வந்து நம்ம வந்து கிளாஸ் எடுக்கிறோம். ஸோ நீங்கள் வந்து லாங்குவேஜ் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷில் தான் கிளாஸ் எடுக்கிறோம். ஸோ உங்களுக்கு கிளாஸஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா என்னோடய வெப்சைட்லேயும் நீங்கள் போய்ட்டா பார்த்தா நம்பர் இருக்கும், வெப்சைட்லேயும் நம்பர் இருக்கும். ஸோ அங்கேருந்தும் நீங்கள் வந்து எடுத்து என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ ஆன்லைன் கிளாஸ் வேணுங்கிறவங்க ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணிடுங்க. சென்னைக்கு நியர்பை தான் இருந்தீங்க, தாம்பரம் நியர்பை இருந்தீங்கன்னா டைரெக்டாக வாங்க, ஆஃப்லைன் கிளாஸ்லேயே வந்து நீங்கள் வந்து ப்ராப்பராக லேர்ன் பண்ணலாம். நம்ம வந்து ஸ்பெஷலாக எல்லா ஏஜ் கேட்டகரிக்குமே நம்ம கிளாஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அடல்ட் கேட்டகரிக்கும் சரி, கிட்ஸ் கேட்டகரியாலும் சரி, டீனேஜர் எல்லாருக்குமே நம்ம வந்து கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸ்பெஷலாக வந்து ஆர்கிடெக்சரோட என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கும் நம்ம வந்து ட்ரெயின் பண்ணுறோம் நாட்டா கோர்ஸுக்கு. ஸோ பிஎஃப்ஏ என்ட்ரன்ஸுக்கும் நம்ம வந்து கோச்சிங் வந்து கொடுத்துட்ருக்குறோம். ஸோ உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காகவும் இந்த கோச்சிங் வேணுனாலும் நம்மளை வந்து ஃபர்தராக காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான கிளாஸஸ் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் இதோட ஷேடோ வந்து ப்ராப்பராக பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் ஸ்மர்ச் டெக்னிக்லேயே நீங்கள் வந்து பண்ணிடலாம். ஷேடோ பண்ணுறதும் ஆப்ஜெக்ட் பக்கத்தில் கொஞ்சம் டார்க்காக இருக்கும், சைடில் போக போக மர்ஜ் ஆகிரும், ஃபுல்லாகவே பேப்பர் வெயிட்டோட மர்ஜ் ஆகிடணும். ஷேடோ போட்டால் தான் உங்களுக்கு 3 டைமென்ஷனோட வியூ கிடைக்கும். ஷேடோ போடலாம் உங்களுக்கு வியூ கிடைக்காது. ஸோ எப்போவுமே இந்த ஏரியா வந்து நல்லா டார்க் பண்ணிக்கும். அதுதான் வந்து இந்த பேஸ் தான் வந்து கீழே வந்து டச் ஆகிருக்கிற இடம். இந்த இடம் நல்லா கிளியராக நல்லா பென்சில் ஷார்ப் பண்ணிவிட்டு நல்லா டார்க் பண்ணிக்கலாம். ஷேடோவும் இதோட மர்ஜ் ஆயிரும் ப்ராப்பராக. ஷேடோவும் ஸ்மூத்தாகவே பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு இந்த ஸ்மோக் போடும்போது இந்த லைன்ஸு லைட்டாக ஷேட் தான், லைன் வரக்கூடாது, ஜஸ்ட் லைட்டாக கர்வாக இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே. மைல்டாக ஷேட் மாதிரி வச்சாலே போதும்.
ஸ்லாண்டிங் வச்சுருங்க, பென்சில் நல்லா ஸ்லாண்டிங் வச்சுட்டு